சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா யாருக்கு அதிக சப்ஸ்கிரைபர் இருக்கு அப்படின்றது மேட்டர் கிடையாது. யார் வந்து கரெக்டா ட்ரெண்ட்ல இருக்கா, யார் அதிகமா பேசப்படுறா அப்படின்றவங்களுக்கு தான் மவுஸ் அதிகம். சோ இது யாருக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, அமெரிக்க பிரதமர் டொனால்ட் ட்ரம்புக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் பதவியேற்று இதோட 6 மாசம் ஆகுது. இந்த 6 மாசம் பாத்தீங்கன்னாலே எல்லாருடைய போக்கஸ் அவர் மேலதான் இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் வார் நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துச்சு, ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வார் நடந்துட்டு இருக்கு. சோ எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா வந்து நான் தான் அதை வந்து சால்வ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஊர் நாட்டாம வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஈரான் இஸ்ரேல் வார் முடிஞ்சிருச்சு. சோ மறுபடியும் அவர் மேல அந்த போக்கஸ் வரணும் அப்படின்றக்காண்டி மறுபடியும் இந்த டாரிஃப் வார கையில் எடுத்திருக்காரு. அதாவது கனடா மற்றும் யுஎஸ்ஏக்கு நடுவில் வந்து டாரிஃப் வார் நடந்துட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா வந்து பதிலுக்கு பதில் ரிட்டாலியேட்டரி டாரிஃப் எல்லாம் போட்டு இப்ப பாத்தீங்கன்னா நெகோசியேஷன்ஸ்ல பேர்ல ஏதோ பாசிட்டிவ் ஏதோ நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு கனடாவுடைய ட்ரேட் டாக்ஸை நாங்க ரத்து செய்யறோம், இன்னும் ஒரு வாரத்துல வந்து கனடா மீது புதிய டாரிஃப் போட போறோம்ன்ற மாதிரி அறிவிச்சிருக்காரு. என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனடா வந்து போன வருடம் ஜூன் 20ஆம் தேதி பார்லிமெண்ட்ல வந்து டிஜிட்டல் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. என்ன இந்த டிஜிட்டல் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனடால உள்ள அமெரிக்க கம்பெனிகள் மீது 3% டாக்ஸ் போடப்படும். எந்த மாதிரி கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனடால வந்து $20 மில்லியன் மேல அவங்க வந்து லாபம் பார்த்திருந்தாங்கன்னா, இல்ல வேர்ல்டு முழுவதும் $750 மில்லியன் மீது அவங்க லாபம் பார்த்திருந்தாங்கன்னா அவங்க மீது மட்டும் 3% டாக்ஸ். எந்த மாதிரி கம்பெனிக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் S&P 500 கம்பெனிஸ், அதாவது ஆப்பிள், அமேசான் அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே. சோ இதற்கான விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு இந்த வருடம் ஜூன் 30ஆம் தேதி முதல் பேமெண்ட் அவங்க தரணும். இந்த விஷயம் தெரிய வந்தா ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இது ஒரு டைரக்ட் அட்டாக் அமெரிக்கா மீது, இவங்க வந்து நம்மளுடைய எனிமி, அதனால இவங்க கூட எந்த ட்ரேட் டாக்ஸுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.